கன்னி ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். 6ஆம் வீட்டிற்கு ராகுவும் 12ஆம் வீட்டிற்கு கேதுவும் வருகிறார்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புங்க. 6-12ங்கிறது தான் ராகு கேதுவுக்கான நல்ல பிளேஸே. அந்த இடத்துல இருந்தாதான் அவர் நல்லது பண்ணுவார். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து அமர்றாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்க இது உங்களுக்கு. இதை நீங்கள் இந்த விஷயத்தை வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 1 இயரில் 1.5 இயர்ஸ்க்குள்ளார நிறைய விஷயங்களை நீங்கள் செட்டில் ஆவீங்க. இவ்வளோ நாள் இருந்த தடை தாமதம்லாம் விலகும். இப்போ தான் வந்து உங்களுக்கு கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி குரு வேற 10ல் வந்து அமர்றார். உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் குரு. அப்போ என்ன, ஒரு பக்கம் வந்து தொழிலினால் அபிவிருத்தி, உத்தியோகத்தினால் வருமான உயர்வு அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபேஸ் ஆஃப் லைஃப்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. ஒரு கோல்டன் பீரியட்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லி வச்சாலும் கேது வந்து இந்த தடவை நெகட்டிவ் விஷயங்களை தான் கெடுக்க போகிறார். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கடன் இருக்கா, கடனை தீர்த்து வைப்பார். உங்களுக்கு வந்து ஃபேமிலி ரிலேட்டடான ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, அந்த சிக்கல்களை லிட்டிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார். இன்னொரு பக்கம் குரு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய உத்தியோகத்தின் மூலமாகவும் வியாபாரத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பொருளாதார வரவை கொடுத்து உங்களை உயர்த்துவார். ஸோ எல்லா வகையிலுமே ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடு லைஃப்பில் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம மனுஷ பய புத்தி வந்து என்ன பண்ணோம்னா, எது நமக்கு கெடுதலாக நடந்துச்சோ அதையே பிடிச்சி தொங்குன்னு தொங்கிட்டு இருக்கும். தயவு செய்து அந்த ஒரு டிமோட்டிவேட்டடான ஸ்டேட்டில் மட்டும் உங்களை வச்சுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஹைலி எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இறங்கி வேலை செய்யணும். இவ்வளோ நாள் ஏதோ சூழ்நிலைகள் என்னென்னமோ உங்களுக்கு நடந்துச்சு தான், நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க தான். அதுவே கண்டினியூ ஆகுங்கிறது கிடையவே கிடையாது. எப்படி வந்து நன்மைகள் நிரந்தரம் இல்லையோ அதே மாதிரி தீமைகளுமே நிரந்தரம் கிடையாது. அதுவுமே மாறதான் போகும், மாறியே தீரும். இப்போ அந்த மாற்றத்திற்கான விதை உங்களுக்கு லைஃப்பில் ஆரம்பிக்குதுங்கிறேன். மே 18 இந்த ராகு கேது பயிற்சி நிகழ்ந்தாலுமே அதற்கு முன்னாடியே உங்களுக்கு பலன் தர ஆரம்பிச்சிருவார் குரு. குரு அதுவும் சும்மா இல்லைங்க, 3 மாத முற்பலன். அவர் 3 நாளைக்கு முன்னாடி தான் பயிற்சி ஆகிறார். மே 15 வந்து குரு பயிற்சி நிகழ்ந்து 10ஆம் வீட்டுக்கு வர்றாரு. ஆனால் 3 மாதங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு பலன் தர ஆரம்பித்து விடுவார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபோக்கஸ்டாக எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை வாரி அள்ளலாம் இந்த காலகட்டத்தில். இவ்வளோ நாள் வந்து திருமணம் தள்ளி போயிட்டே இருந்துச்சா, சரியான வரன் அமையும். இது இந்த ஒரு நல்ல சம்பந்தம் அமையறதுக்காக தான் இவ்வளோ நாள் இது நம்ம காத்திருக்க வேண்டியது இருந்துச்சோ அப்படின்னு நீங்களே வந்து மன மகிழ்ச்சி அடைவீங்க. இவ்வளோ நாள் டிலே ஆனதுக்கே மன மகிழ்ச்சி அடைவீங்க. இவ்வளோ நாள் சொத்து சேர்க்க முடியலையா, இப்போ சொத்து சேர்க்க முடியும். இவ்வளோ நாள் வந்து ஒரு உத்தியோகத்தில் உங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி அவ்வளோ உழைத்துமே நல்ல பேர் கிடைக்கலையா, இப்போ திடீர்னு எங்கேருந்தோ ஒருத்தர் உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அவர் வந்து அமர்வார். உங்களுக்கு தெரிஞ்ச பாஷை கூட பேச மாட்டார். அவர் வேறு வடக்கத்திய பாஷை பேசினா கூட அவர் வந்து உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் எழுதுவார். அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து வியாபாரத்தில் வந்து இவ்வளோ நாள் வந்து பெரிதாக வருமானம் இல்லை, அபிவிருத்தி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் சடனாக வந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். ரொம்ப ஒரு நல்ல டைம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்திற்குள், அதாவது மே 2025 தொடங்கி ஏப்ரல் 2025க்குள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அப்கிரேடை நீங்கள் அச்சீவ் பண்ணவே போகிறீங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான பொது பலன்களே. இதில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் பலன்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். உங்களுடைய லக்னத்தை பொறுத்து, உங்களுடைய அடிப்படை ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து இப்போ நம்ம சொன்ன இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் கோச்சார பலன்கள்ங்கிறது கண்டிப்பாக வேலை செய்ய தான் போகுது. ஒரு 40 டு 30 டு 40% கண்டிப்பாக வேலை செய்யும். எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே வந்து தெரியாது சார், எனக்கு நல்லது நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலவச பொது பலன்கள். இப்போ ஒரு கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது, சுற்றுது, ஒரு சமயம் நல்லது பண்ணுது, ஒரு சமயம் கெடுதல் பண்ணுது. அது மாதிரி கிரக கூட்டங்கள் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. இதை நம்ம பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியுமா?
எப்படி சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் நம்மளால் வந்து பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது, அது மாதிரி தான் இந்த சுழற்சியில் இது எல்லாமே வந்து இயற்கையின் பால் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மழையை நம்மளால் நிறுத்த முடியாது. மழைக்கு எப்படி குடைப்பிடித்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியுதோ நனையாம, அது மாதிரி எண்கள் வந்து கேடய மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய பெயர் வந்து மிக சக்தி மிக்கதாக அமைந்தால், உங்களுடைய பெயரே மந்திரமாக மாறும். உங்களுடைய உடல் எந்திரமாக இருக்கும். நீங்க வந்து லைஃப்ல அடையணும்னு நினைத்த இலக்கை எவ்வளவு ஒரு கெடுதலான பயிற்சி காலகட்டத்திலயுமே உங்களால் அடைய முடியும். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது என்னுடைய கிளையண்ட்ஸுடைய ஃபீட்பேக்கை சாட்சி அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரி, உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் முதல்ல எனக்கு அனுப்ப சொல்லுவேன். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. பேரை தயவு செய்து ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க, கமெண்ட்டில் போடாதீங்க. நீங்கள் வந்து அனுப்பிய பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்கள் பிறந்த தேதி என்ன விதமான லைஃப் உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் கேரக்டர்ஸ் என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் உங்கள் பெயர் எண் பொருந்திருக்கா அல்லது பொருந்தலையா அப்படிங்கிற வரைக்குமான தகவல்களை நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அப்படி பொருந்தலைனா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸில் வரும். அப்படி நீங்கள் சரி செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அபரிதமான வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அது எவ்வளவு கெடுதலான கிரகப்பெயர்ச்சி காலகட்டமாக இருந்தாலும். ஏன்னா இது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் அருள்பாலிக்கிறார். இந்த செகண்ட், இந்த நொடி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் காண கிடைத்திருக்கு அப்படிங்கிறதே உங்களுடைய விதி மாற்றத்திற்கான ஒரு விதை அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது நிச்சயம் வந்து பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான். எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ வந்து இந்த வாழை மரம் கட் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திருப்பீங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடாக ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சயின்ஸ். இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்து பார்த்தீர்கள் என்றால் தான் புரியும், இவ்வளவு எளிமையாகவே நம்மால் வந்து ஒரு வெற்றியை அடைந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது. அதனால் உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. ஒரு சில பேருக்கு வியாபாரம் ஆரம்பித்து வியாபாரத்தால் நஷ்டம் டல்லாக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வியாபார பெயரையும் அதை யார் பேரில் துவங்கியிருக்கீங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த்தோடு அனுப்பிச்சி விடுங்க. சில பேர் குழந்தைக்கு பேர் வைத்திருக்கலாம், அல்லது இனிமேல் தான் வைக்க போகிறீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், குழந்தையுடைய பெயர், நீங்கள் வைத்திருந்த பெயரை அனுப்பிச்சி விடுங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிறது இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றியும் நான் அனுப்புவேன். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.